இப்ப போட்டோல பாக்குறீங்களா, இந்த பையன் பேரு அருள் உடம்பேத்துறதுக்காக புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டதுனால 3 மாசம் கோமால இருந்திருக்காரு. கடைசி 5 வருஷமா நடக்க முடியாம வீட்லயே இருக்காரு. அளவுக்கு அதிகமான புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டதுனால இவரோட கால்ல இருக்கிற ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி கட் பண்ணி இந்த உறைஞ்சு போன ரத்தத்தை எல்லாம் வெளில எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. புரோட்டீன் பவுடர் கெட்டதுன்னு நான் சொல்லல, புரோட்டீன் பவுடர் நல்லதுதான். ஆனா இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோட் பண்றாங்கன்னு புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்றது அவசியமே இல்லை. புரோட்டீன் பவுடர் இஸ் ஜஸ்ட் ஏ சப்ளிமெண்ட் தான். உங்களால டெய்லி புரோட்டீன் ரெக்யூர்மெண்ட்டை உங்க ஃபுட் மூலியமாவே எடுக்க முடிஞ்சா புரோட்டீன் பவுடர் தேவையே இல்லை. எடுக்க முடியாத பட்சத்துல நீங்க ஒரு அத்லட்டா இருக்கீங்க, ஜிம் போறீங்க, உங்க பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கிட்னி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை, உங்க டாக்டர் டயட்டிஷியன் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க புரோட்டீன் பவுடர் தாராளமா எடுத்துக்கலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்டட் பிராண்டை சூஸ் பண்ணுங்க. ஃபேக் சப்ளிமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. மெயினாக கரெக்ட் டோசேஜை ஃபாலோ பண்ணுங்க. ரிமெம்பர், ஹெல்த்தி லைஃப்க்கு புரோட்டீன் பவுடர் தான் எடுக்கணும்னு கம்பல்சரி இல்லை. பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ், குவாலிட்டி ஸ்லீப், கன்சிஸ்டன்சி, இதை தான் ரொம்ப முக்கியம். தேவைப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை.